ஏன் நடிகர் விஜயை காங்கிரஸ்ல சேர்க்காம நிராகரிச்சீங்க? இந்த தவறை யார் செஞ்சாங்க? நீங்க சொல்ற தகவல் நாளும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதிமுகவோடு காங்கிரஸ் இணக்கமான சூழல போற மாதிரியான ஒரு பிம்பம் இப்ப உருவாகிட்டு இருக்கு. அதிமுக ஒரு முழு வடிவம் பெறவில்லை என்று நான் நினைக்கிறேன். இந்திரா காந்தி காங்கிரஸ் வந்து அப்ப இருந்த எம்ஜிஆர் அதிமுக கூட்டணி வச்சு ஒரு வெற்றி கூட்டணி தானே அமைஞ்சிருக்கு. சோனியா காந்தியை பற்றி கேட்கவில்லையே என்று சொன்னவுடன் இந்த அம்மையார் சோனியா காந்தியை பற்றி எவ்வளவு கொச்சையாக பேசி ஜெயலலிதா அம்மையாரை அம்மு என்ற கோபலவல்லி என்று நான் அழைத்ததே அதனால் தான். ஒரு காலத்துல தேமுதிகவை காங்கிரஸோட கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வருங்கிற முயற்சியை நீங்க முன்னெடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு ஓட்டு வங்கி டோட்டலாவே சரிஞ்சிருக்கு. பிரேமலதாவை பொறுத்தவரையில் ஒரு பதவி ஆசை பிடித்த பெண். சீமானை பற்றி நிறைய விமர்சனங்களை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவரை பிடிக்கும். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிரடியான பேச்சுக்கு பெயர் போனவர் தான் ஈவி.கே. இளங்கோவன். ஆனால் இன்னைக்கு அவர் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி சாந்தமாக இருப்பதற்கு மகனுடைய இறப்பு தான் காரணமா? தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலா, டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. வணக்கம் சார். முன்னாள் மத்திய அமைச்சரா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரா, காங்கிரஸ் கட்சியோட ஒரு அதிரடியான ஒரு பரிச்சயமான ஒரு முகமா, செல்வ பெருந்தகை தலைமையிலான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? செல்வ பெருந்தகை அவர்களை தலைவராக நியமித்து சில மாதங்கள் தான் ஆகின்றன. போக போகத்தான் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று தெரிய வரும். இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகள் கட்சி வளர்ப்புக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று நான் மனதார நம்புகின்றேன் என்பதை விட விரும்புகின்றேன். ஓப்பனாகவே கேட்குறேங்க, உங்களுக்கும் கார்த்தி சிதம்பரத்துக்கும் என்ன பிரச்சனை? இல்லை, கார்த்தி சிதம்பரத்துக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கிடையாது. எனக்கு என்னென்னா, நீங்கள் அரசியல் ரீதியாக இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாட்டிலே தீய சக்திகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. அந்த சக்திகளுக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு இந்த தேர்தல் காட்டி இருக்கின்றது. அந்த தீய சக்தி யார் சார்? தீய சக்தி யாருன்னா மோடியும் பிஜேபி தான். மோடி பேரை சொன்னால் கொஞ்சம் வாய் நல்லா இருக்காதுன்னு சொல்லலை, நீங்கள் கேட்டதால சொல்கிறேன். மோடியும் அவரை சார்ந்த ஃபேசிஸ்ட் சக்திகளும் அதை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலாய கடமையாக இருக்க வேண்டும். நாம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம், அது மிகப்பெரிய பெருமைத்தான். பட் எல்லாற்றையும் மீட நம்மளுடைய நாடு என்பது நமக்கு முக்கியம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 2014 வரைக்கும் ஈவி.கே. இளங்கோவன் என்ன பேசிக்கிட்டு இருந்தாரோ அதைத்தான் இப்ப கார்த்திக் சிதம்பரம் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு வெளியில. நீங்கள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப பேச வேண்டும். அந்தந்த காலத்தில் அந்தந்த சூழ்நிலை எப்படி இருக்கின்றதோ அதை பற்றி பேச வேண்டும். நீங்கள் 1947 48க்கு முன்பு நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று பேசினால் அது சரி. இப்போது நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் அது மாதிரி சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஈவி.கே. இளங்கோவன் பேசாத பேச்சா? அவருடைய அதிரடியான பேச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி விஷயங்கள் வேறு மாதிரி இருந்தன. 10 வருடங்களுக்கு முன்பு பிஜேபியினுடைய ஆட்சி கிடையாது. 10 வருடங்களுக்கு முன்பு ஆண்டது காங்கிரஸ் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சியிலே பங்கு பெற்றது. அப்போது நமக்கு பிஜேபியை இவ்வளவு ஆணித்தனமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை என்று சொன்னாலும் கூட, ஏனென்றால் அப்போது பிஜேபி என்பது தமிழ்நாட்டை கண்டுக்கு தெரியாத ஒரு கட்சியாக இருந்தது. அதனால் நாம் அதை விமர்சிக்கவில்லை. பட் இப்போது அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே என்னென்ன செய்ய போகின்றோம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வந்தவுடன் டேபிள் செய்யப்பட்ட அந்த முதல் பட்ஜெட்டிலேயே உங்களுக்கு தங்களுக்கு ஓட்டு போடாத
மாநிலங்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கின்றார். ஆனா பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறவங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, அதனால உங்களுக்கு பட்ஜெட் வரல, நீங்க எங்களுக்கு 25 பேரை தேர்ந்தெடுத்திருந்தா ஜெயிக்க வச்சிருந்தா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னு ஒரு நீங்க யாரை சொல்றீங்க? அன்புமணியை சொல்கின்றீர்கள். அன்புமணி எல்லாம் அவர் நான் முதல்வன் என்று ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு மேடதோறும் பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் எடுபடாது. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராமதாஸ் சொல்லி இருக்கின்றார். அதுதான் மக்கள் எல்லாம் மரங்களை நடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஒரு காலத்தில் மரங்களை எல்லாம் வெட்டியது யார் என்றால் அவர்களைத்தான் சொல்லுவார். அந்த நிலைமை மாறி இன்றைக்கு மரங்களை நடுங்கள் என்று சொல்லும்போது இது கொஞ்சம் ஞான உதயம் வந்திருக்கு என்று நான் நினைக்கிறேன். 25 MP நீங்கள் கொடுக்கல, அதனால தான் ஓட்டு போடலன்னு அது ஒரு விரக்தியில் பேசிக்கிட்டு பேச்சு. அதில் ஒரு விரக்தியில் பேசிக்கிட்டு பேச்சு. அன்புமணிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாமக என்பது ஒரு பெரிய ஒரு மக்களிடையே செல்வாக்குள்ள ஒரு கட்சியாக அதை அவர்கள் சொல்ல நினைக்கின்றார்கள். அது அப்படிப்பட்ட கட்சி இல்லை. ஏதோ 1-2 மாவட்டத்தில் அது இருக்கும். அந்த மாயையும் விக்கிரவாண்டி தேர்தலிலே அழிந்து போய்விட்டது. ஏனென்றால் விக்கிரவாண்டி தேர்தலிலே பாமக சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றோம் என்று சொல்லி வந்த அவர்கள் எவ்வளோ பெரிய தோல்வியை அடைந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். டெபாசிட் கிடைத்ததே ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது. ஆகவே அன்புமணியெல்லாம் அப்படி தான் சொல்வார். ஏன்னா அவரை பொறுத்தவரையில் எந்த கொள்கையும் அவருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதிமுகவோடு காங்கிரஸ் இணக்கமான சூழலை போற மாதிரியான ஒரு பிம்பம் இப்ப உருவாக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் அதிமுக ஒரு முழு வடிவம் பெறவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அதிமுக இன்னும் ஜெயலலிதா காலத்திலோ எம்ஜிஆர் காலத்திலோ இருந்த ஒரு இயக்கத்தை போல ஒரு முழுமையான ஒரு இயக்கமாக தெரியவில்லை. இன்றைக்கும் அது சிதறிதான் இருக்கின்றதை ஒழிய அதிமுக என்பது முன்பு போல் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக, ஏழை எளியர்களுக்கு பாடுபடுகின்ற கட்சியாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது. இப்போது இல்லை என்று என்னால் கண்டிப்பாக சொல்ல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எதை வச்சு அப்படி சொல்லலாம்? அவங்க என்ன கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுறாங்க? தேர்தலிலே போட்டியிட்ட போது அவர்களை முழுமையாக மக்கள் நிராகரிக்கவில்லையா? பல இடங்களிலே டெபாசிட்டுகள் போயிற்று. பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட 4-5 தேர்தலில் 9 தேர்தலாக நடந்தது. எதுலையா ஒன்றுலையா அவர் ஜெயித்தார்களா? ஏதோ 1-2 டெபாசிட் வாங்க முடிந்ததை ஒழிய கடைசியில் விக்கிரவாண்டி தேர்தலிலே பயந்து கொண்டு நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய நிலைமைதான் அந்த கட்சி இருக்கின்றதை ஒழிய மீண்டும் அது உருவாகட்டும். ஆனா கார்த்தி சிதம்பரமோ செல்வ பெருந்தகையோ திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணி டெல்லி மேலிடத்துல போய் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதிமுகவோட கொஞ்சம் இணக்கமா தான் போற மாதிரியான ஒரு பிம்பமும் இருக்குல்ல? இல்ல, தவறான. அப்புறம் ஏன் திமுகவை ஏன் செல்வ பெருந்தகையும் கார்த்தி சிதம்பரமும் விமர்சனம் பண்ணணும்? அது அவங்கள தான் கேட்கலாம். அவங்களுக்கு என்ன டிஎம்கே எதுக்கிறதுனால என்ன அவங்களுக்குன்னு தெரியல, என்னன்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் ஒரு தடவை கார்த்தியே சொல்லி இருக்கின்றார் 1-2 வருடங்களுக்கு முன்பு மோடி அவர்கள் சிறந்த தலைவர் என்று கூட சொல்லி இருக்கின்றார். ஒருவேளை அது போன்ற காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணம் என்று எனக்கே தெரியவில்லை. காங்கிரஸ் ஒருவேளை அவங்களுக்கு வேலை முடிஞ்சது. எம்எல்ஏ ஆக வேண்டிய செல்வ பெருந்தகை எம்எல்ஏ ஆகிட்டார். இந்த திராவிட முன்னேற்ற கழக தயவில் அவர் ஜெயித்து விட்டார். அதே போல் நம்முடைய கார்த்தி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதவியால் அவரும் எம்பி ஆகிவிட்டார். அவருடைய தந்தையாரும் ராஜ்யசபாவில். அதனால் இவர்களுடைய வேலை முடிந்தது. மற்றவனை கேடு கெட்டு போனால் என்ன என்ற நிலையில் வாய்க்கு வந்ததை பேசி மற்றவர்கள் என்றால் காங்கிரஸ் தொண்டர்களை சொல்கின்றேன். நீங்கள் எம்எல்ஏ எம்பியில் காங்கிரஸில் தெரிஞ்சவங்க தலைவர்கள் தான் நிற்பாங்க. தொண்டர்களுக்கு அங்கே வழிவிட மாட்டாங்க. தொண்டர்களுக்கு பதவிகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கீழே நடக்கின்ற கார்ப்பரேஷன் எலெக்ஷனு, முனிசிபாலிட்டி எலெக்ஷனு, பஞ்சாயத்து எலெக்ஷனு, ஒன்றிய எலெக்ஷனு, மாவட்ட கமிட்டிகள், இதிலே போட்டியிடுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். வாய்ப்பு கிடைத்து வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் தோழர்களுக்கு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு வேண்டும். ஏனென்றால் நான் சொல்கின்றேன், சொல்வதிலே எனக்கு வெட்கமாக இருந்தாலும் உண்மை அதுதான். தனித்து நின்று காங்கிரஸ் என்பது சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறவே முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸோடைய மிக முக்கியமான முகமாக நீங்கள் இருக்கீங்க. நீங்களே சொல்கிறீங்க காங்கிரஸுக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம், 2-3 முறை நாங்கள் அனுபவப்பட்டு இருக்கின்றோம். ஒரு தடவை மூப்பனார் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சொல்லி ராஜீவ்காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலாக தமிழ்நாட்டிலே சுற்றுப்பயணம் செய்தார்.
அப்பொழுது எங்களால் ஜெயிக்க முடியவில்லை. இன்னொரு முறை தனியாக போட்டியிட்டோம். நான் கூட கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனியாக போட்டியிட்டோம். அப்போது மிகப்பெரிய அளவிலே வாக்குகள் என்று சொன்னால் அது 1,00,000 1,00,000 2 பேர் வாங்கினாங்க. ஒன்று சிவகங்கையில் கார்த்தி அவங்க ஐயா வாங்கினார், அப்புறம் நாகர்கோவிலில் ஒருத்தர் வாங்கினார். நாங்களாம் பார்த்தீங்கன்னா 10-12 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல வெறும் 50,000 கூட வாங்க முடியாத நிலைமை தான் காங்கிரஸுக்கு ஏற்பட்டது. ஏன் காங்கிரஸுக்கு இந்த சரிவு? ஏன் காங்கிரஸுக்கு இந்த சரிவுனால் நல்ல அருமையான கேள்வி. அதற்கு முக்கிய காரணம் காமராஜருக்கு பிறகு ஒரு மக்கள் தலைவர் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் கவரக்கூடிய நிலையில் இந்த தலைவரும் வரவில்லை இன்று வரை. இருந்தார்கள் சிலர். அதுக்கு என்ன காரணம் என்றால் அதற்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணம் காங்கிரசினுடைய தலைமை என்பது தமிழகத்திலே நிர்வாகிகளை குறிப்பாக தலைமை பொறுப்பில் வைக்கின்றவர்களை கொஞ்சம் மக்களிடையே அறிமுகமானவர்கள், மக்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக பார்த்து செய்ய வேண்டும். சில சமயங்களில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் டெல்லியிலே சுற்றி கொண்டே சில காங்கிரஸ்காரர்கள் இருப்பார். அவர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தமே இருக்காது. இன்னும் சொல்ல போனீங்களா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, பள்ளிப்பாளையம் என்ற ஒரு கிராமம் ஈரோட்டுக்கு அருகில் காவேரிக்கு அக்கறையில் இருக்கின்றது. அங்கே ஒருவர் இருக்கின்றார். அவரை பள்ளிப்பாளையம் அந்த கிராமத்தில் இருக்கின்ற யாருக்குமே தெரியாது. காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியாது என்பதை விட பொதுமக்களுக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் டெல்லியிலே அவர் எல்லா தலைவர்களிடையும் அறிமுகம். டெல்லியில் இந்த தலைவர்கள்லாம் என்ன நினைக்கிறார், இவர் தான் தமிழ்நாட்டிலேயே பெரிய தலைவர். ஏனென்றால் டெய்லி நம்மளை பார்க்குறாரு, ஷால் போடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு தமிழகத்தில் அவங்க சொந்த ஊர்லேயே அறிமுகம் இல்லாதவர்களை சில சமயம் பொறுப்புகளில் போட்டு விடுகின்ற காரணத்தால் அது வளர முடியவில்லை. நீங்க சொல்ற மாதிரி சார், காங்கிரஸ்ல ராகுல் காந்தி, சோனியா காந்தி உங்களை காமிச்சு தான் ஓட்டு கேட்கற மாதிரி இருக்கு. அடுத்த கட்ட தலைவர்களே இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா இதுக்கு முன்னாடிலாம் ஜெகன்மோகன் ரெட்டி, மம்தா பானர்ஜி, சரத் பவார், ஜி கே வாசன் போன்ற தலைவர்கள்லாம் இருக்கும் பொழுது தனியா போனாங்க. நீங்க சொல்ற தலைவர்கள் லிஸ்ட ஏத்திக்கிற கடைசியில ஒரு நேம் சொல்றீங்க, தலைவர் லிஸ்டே வராது. ஜி கே வாசன், ஆமா, தலைவரும் அவரே, தொண்டரும் அவரே. அதெல்லாம் 2 ஆக்ட் பண்றாரு அவரு. அதனால அவரை போய் தலைவர் எப்படி தலைவர்னு சொல்றீங்க? ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல எங்கேயாவது நின்று ஜெயிச்சிருக்காரா? அவருக்கு இதுல மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. மத்திய அமைச்சராக இருந்தாருன்னா அது உங்களுக்கு அவருக்கு காங்கிரஸ் தலைமை செய்த ஒரு மூப்பலார் மகன். நான் எதுக்கு சொல்கிறேன், அவர் மேலே எனக்கு கோவம்லாம் கிடையாது. இப்போ மம்தா பானர்ஜிலாம் சொன்னீங்களா, அந்த அம்மையார் அந்த மாநிலத்தையே உருட்டி போட்டவர். கம்யூனிஸ்டுகள் அத்தனை ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருந்த கம்யூனிஸ்டுகளை துரத்தி அடித்துவிட்டு இன்று கம்யூனிஸ்டுகள் அங்கே இருக்கின்றார்களா இல்லையா என்ற நிலையை உருவாக்கியவர். அதே போல் நீங்கள் அகிலேஷ் தான் அவருடைய அப்பாவிலிருந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டியை எவ்வளோ பெரிய வளர்ச்சியை அவர் இந்த கட்சி வளர்ந்திருக்கின்றது. அங்கே காங்கிரஸ் தான் கமலாபதி திருவாதி போன்ற தலைவர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போது மீண்டும் காங்கிரஸ் அகிலேஷ் தாஸோட கூட்டணி இந்த காரணத்தால் வந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் சரியா பயன்படுத்திக்கலையோ, பண்ணவில்லை என்றால் யார் காரணம் என்று என்னால் தெரியவில்லை. கொஞ்சம் அதுபோல இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு மக்களோடு மக்களாக கலந்து இன்றைக்கு வேலைகள் செய்யும் போது காங்கிரஸுக்கு ஒரு புது ஆதரவு, மிக பெரிய ஆதரவு என்பது மக்களிடையே இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. என்றைக்கு அவர் பாத யாத்திரை தமிழகத்திலே இருந்து தொடங்கினாரோ அதிலிருந்து அவரை மக்களுடைய கவனம் அவர் திரும்பி இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பாராளுமன்றத்திலே முதலில் அவர் பேசிய பேச்சு என்பது படித்த இளைஞர்களையும் இளம் பெண்களையும் காங்கிரஸின் மீது பார்வையை திருப்பி இருப்பதோடு மட்டுமல்ல, காங்கிரஸில் சேர வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வத்தையும் உண்டாக்கி. நீங்க சொல்றது உண்மைதான். ராகுல் காந்தியை மட்டும்தான் காமிச்சு ஓட்டு வாங்க முடியுமா? அதற்கு அடுத்த கட்ட தலைவர்களா தமிழ்நாட்டில் யாருமே இல்லைல்ல. நடிகர் விஜய் கூட காங்கிரஸ் கட்சியில இளைஞரணியில சேர ஆசைப்பட்டு அந்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கிடைக்குமான்னு அவரா வாண்டடா கேட்கும் போது கூட ஏன் நடிகர் விஜயை காங்கிரஸ்ல சேர்க்காம நிராகரிச்சீங்க? இந்த தவறை யார் செஞ்சா? இல்லை, நீங்க சொல்ற தகவல் நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனக்கு அது உண்மையா இல்லையா என்று தெரியவில்லை. 2004-2007 காலகட்டம் என்று நினைக்கிறேன். நானும் அப்போது டெல்லியில் தான் இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் டெல்லியிலிருந்து நான் சென்னை வரும்போது
வந்த பஸ்ஸில் தான் அவரும் கூட வந்தார். அதே நடிகர் விஜயா? ஆமாம், அதே விமானத்தில் தான் வந்தார். பட் பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் இது நடிகர் விஜய் காங்கிரஸ் டெல்லிக்கு வந்தது உண்மை. அது காங்கிரஸில் சேர வந்தாரா, இளைஞர் காங்கிரஸ் பதவி கேட்டாரா என்பது எனக்கு உண்மையாலுமே தெரியாது. விஜயை பொறுத்தவரையில் நான் கிட்டத்தட்ட அவருடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கின்றேன். எனக்கு வயது கிட்டத்தட்ட 75 வயசு ஆகிவிட்டது. நான் அவருக்கு சொல்வதெல்லாம், ஒரு நல்ல நடிகரை தமிழகம் இழந்துவிடக்கூடாது. அவரை பொறுத்தவரையில் எல்லா தரப்பு மக்களும் அவரை விரும்புகின்றார்கள். அதிமுகவிலே இருக்கின்றவர்கள் விரும்புகின்றார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்றவர்கள் விரும்புகின்றார்கள், காங்கிரஸிலே இருக்கின்ற என்னை போன்றவர்கள் அவருடைய நடிப்பை, குறிப்பாக அவருடைய நடனத்தை ரசிக்கின்றோம். கம்யூனிஸ்ட் காரர்களையும் அவருடைய ரசிகர்கள் இருக்கார்கள். ஏன் சீமான் கட்சியில் இருக்க இளைஞர்கள் கூட அவருடைய ரசிகர்களாக. இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் வேண்டியவராக, எல்லா தரப்பு மக்களும் அவரை விரும்புகின்ற நிலையில் இருக்கும்போது அவர் ஒரு சின்ன வட்டத்திற்குள் போய், அரசியல் கட்சி என்ற வட்டத்திற்குள் போய் அவர் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அரசியலில் நீங்கள் எம்ஜிஆர் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றார் என்று சொன்னார். அவருடைய அந்த பயணம் எப்போ ஆரம்பித்தது என்று நினைக்கிறீங்க? 1952 ஆரம்பித்தது. காங்கிரஸில் இருந்தார். பிறகு 1952 அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து, அதாவது ஒரு குழந்தை பிறக்கின்ற நிலையில் அவர் அந்த சினிமாவிலே இதை ஆரம்பித்தார். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து இளைஞராக வரும்போது அவர் அரசியலிலே உச்சக்கட்டமாக அதிமுக என்று ஆரம்பித்த போது அந்த இளைஞர் கூட்டம் அவர்பால் உயிர் கொடுப்பதற்கு கூட தயாராக இருந்த நிலையில்தான் அவர் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது, முதலமைச்சராக வர முடியும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 15-20 வருஷம் அவர் பாடுபட்டு இருக்கின்றார். தேர்தல் காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பல இடங்களில் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார். அவருக்கு ஏழை எளியவர்கள் மீது ஒரு பற்று பாசம் இருந்தது. ஆரம்பத்திலே அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய சென்னையில் குடிசைகள் இருக்கும். அடிக்கடி தீ விபத்து ஏற்படும் போது அந்த குடிசைவாழ் மக்களுக்கு உதவி இருக்கின்றார், உணவு போட்டு இருக்கின்றார். மழைக்காலங்களிலே அந்த காலத்தில் இருந்த ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கெல்லாம் மழைக்கோட்டு தந்திருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டு அவருடைய நடித்த படங்களில் பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழக கொள்கையை அவர் கையிலே எடுத்து பரப்பி கொண்டு வந்தார். அதனால் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அது எல்லோருக்கும் ஏற்படும் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜயையும் காங்கிரஸ் பயன்படுத்தி கொள்ளவில்லை. விஜயை காங்கிரஸ்ல சேர விடாம தடுத்ததே ஒரு காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்னு சொல்றாங்களே. யார சொல்றீங்க தெரியல. நடிகர் விஜய் காங்கிரஸ்ல சேர விஷயம் நடக்காம போயிருச்சு. ஆனா இன்னைக்கு விஜய் தமிழ்நாட்டோட ஒரு 3வது சக்தியா மாறி இருக்காரு. இந்த சூழல்ல நடிகர் விஜய் கூட அல்லது இன்னொரு 3வது சக்தியா இருக்கக்கூடிய சீமான் கூட கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணியின் தலைமையில் இருப்பது, தலைமையிடத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஒருவேளை நாளைக்கு விஜயோ சீமானோ மதச்சார்பற்ற கொள்கையை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம், மோடியை ஒழிக்க வேண்டும் என்று நாங்களும் உங்களோடு இருக்கின்றோம், இந்த நாடு சிதறுண்டு போகக்கூடாது, இந்தியை திணிக்கக்கூடாது, நீட்டை ஒழிக்க வேண்டும், இந்த நாட்டிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லக்கூடாது என்று இதையெல்லாம் சொல்லி அவர்கள் வருவதாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டாலின் அவர்கள் வேண்டும் என்று நினைத்தால், அதாவது கொள்கை ரீதியாக எங்களோடு 100க்கு 100 அவர்கள் உடன்பட்டால் ஸ்டாலின் அவர்கள் அதை நினைக்கலாம், சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று அவர் தான் முடிவெடுப்பார். அதிமுக பிஜேபிக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்குன்னு முன்னாடி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ அந்த அடிமை விலங்குலேருந்து அதிமுக வெளியில் வந்துருச்சு இல்லையா? இந்த சூழல்ல ஏன் காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன் நீங்கள் வெளியே வந்திருக்கின்றதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இன்னும் அவர் தீவிரமாக மதவாத சக்திகளை எதிர்க்க ஆரம்பிக்கவில்லையே. அவர்கள் இன்னும் அவர்களுக்கு ஜால்ரா போடுறவர்களாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய மதவாதத்தை எதிர்த்தோ அல்லது மோடியினுடைய தாழ்ந்தோண்டித்தனமான கொள்கைகளை எதிர்த்தோ, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்வதை எதிர்த்தோ இவர்கள் ஒன்றுமே சொல்வது கிடையாது. ஆனால் இந்திரா காந்தி காங்கிரஸ் அப்போ இருந்த எம்ஜிஆர் அதிமுக கூட்டணி வச்சு ஒரு வெற்றி கூட்டணி தானே அமைஞ்சிருக்கு. நீங்கள் அப்போது ஏற்பட்ட கூட்டணி என்பது
மனதளவிலே அதிமுகவும் காங்கிரஸும் ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவருக்கு கட்சி ஆரம்பித்த போது தேர்தலில் எதிர்த்து நின்றாலும் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. இரண்டாவது, அவர் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னவுடன் இந்திரா காந்தி அவர்கள் இங்கே வந்து அவரை பார்த்து அமெரிக்காவுக்கு ஒரு தனி விமானத்தை ஏற்படுத்தி அதையே மருத்துவமனையாக மாற்றி அவரை அனுப்பி வைத்தார்கள். பேசக்கூட முடியாத நிலையிலே இருந்தபோது அவரை முதலமைச்சர் மந்திரியாக ஆக்கியது ராஜீவ்காந்தி அவர்கள். ஸோ அந்த உறவு என்பது ஒரு இணக்கமான ஒரு உளப்பூர்வமான ஒரு உறவாக இருந்த காரணத்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடிந்தது. இப்போது அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி அதிமுகவுக்கும் காங்கிரஸும் எப்படி முரண் ஏற்பட்டுச்சு? முரண் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, அந்த வளர்மதி போடுறவங்கெல்லாம் சொன்னதுனால தான் ராஜீவ்காந்தி இறந்ததுனால நாங்கள் ஜெயிக்கலை, இந்திரா காந்தி இறந்ததுனால நாங்கள் ஜெயிக்கலை, அதனால் நாங்கள் வந்து இங்கே சொந்த பலத்திலேயே ஜெயிச்சிட்டோம். அப்புறம் இந்த அம்மா போய் சோனியா காந்தி இவங்க கூட்டம் அட்டன் பண்ண நேரத்தில் இந்த அம்மா போய் சோனியா காந்தி வந்த பிறகு சோனியா காந்தியை 4 மணி நேரம் அந்த அம்மா காக்க வச்சுது. அந்த அம்மா திண்டிவனத்துலேயோ விழுப்புரத்துலேயோ ஒரு வீட்டில் மொட்டை மாடியிலேயோ நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த பொம்பளை போகவே இல்லை, ஜெயலலிதா. அப்புறம் எப்படி உங்களுக்கு நல்ல உறவு வரும்? அப்புறம் நிருபர்கள் கூட்டம் டெல்லியிலே நடக்கும்போது நிருபர்கள் எல்லாம் பேட்டியை முடித்து விட்டு சென்ற பிறகு எல்லோரையும் அழைத்து நீங்கள் முக்கியமான விஷயம் இல்லை கேட்கவில்லையே என்று சொல்ல, என்னவென்று கேட்க, சோனியா காந்தியை பற்றி கேட்கவில்லையே என்று சொன்னவுடன் இந்த அம்மையார் சோனியா காந்தியை பற்றி எவ்வளவு கொச்சையாக பேசிட்டு, அதற்காகத்தான் நான் கூட அப்போது அந்த ஜெயலலிதா அம்மையாரை அம்மு என்ற கோபலவள்ளி என்று நான் அழைத்ததே அதனால தான். அது இப்போ என்ன சொன்னீங்க? ஆக்சுவலி அது அம்மு என்ற கோபலவள்ளி. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க? அப்படின்னா என்ன? அப்படின்னு என்னென்னா, அந்த அம்மாவுடைய சொந்த பேர் அம்முன்னு எம்ஜிஆர் கூப்பிடுவார். நீங்கள் வந்து கோபலவள்ளி என்று அவருடைய உண்மையான பேர் அதுதான். அதை விமர்சனமாக ஜெயலலிதாவை பண்ணீங்களா? ஆமாம், இவங்க சோனியா காந்தியை அவங்க இட்டாலியன் நேமை சொல்லி இந்த அம்மா கிண்டல் பண்ணும்போது நான் இவங்க ஸ்ரீரங்கம் இந்த அம்மா பிறந்த ஊர் பெங்களூரில் இருந்தாங்க, மைசூரில் இருந்தாங்க, அதை வச்சு நான் சொல்லக்கூடாதா? அது மாத்திரமில்லை, இந்த அம்மா மேலே எஃப்ஐஆரே அப்போ இருந்தது. வேண்டாம், அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அதனால் இவங்க சோனியா காந்தியை தனிப்பட்ட முறையில் இந்த தாக்கினது காரணமாகத்தான் அவங்கள பற்றி 3 மணி நேரம் அவங்கள வெயிட் பண்ண வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்திய காரணத்தான் அந்த கூட்டணி உடைந்தது. சமீபத்தில் பேசின கார்த்தி சிதம்பரம் கூட அதிமுக புறக்கணிக்க வேண்டிய கட்சி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அப்படின்னா இப்பையும் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் என்ன முரண்பாடு? முரண்பாடு நிறைய இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை அதிமுகவுடைய கொள்கை என்ன என்று சொல்லுங்கள். அவர்களுடைய கொள்கை என்ன? எங்களுடைய கொள்கை மதச்சார்பின்மை. எங்களுடைய கொள்கை எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே சமம், ஏற்றத்தாழ்வு கிடையாது. பிறப்பால் ஒருவன் மேல் ஜாதியை சார்ந்தவன் இன்னொருவன் கீழ் ஜாதியை சார்ந்தவன் என்று கிடையாது. அதிமுகவும் இதே கொள்கை தான். நீட் வந்து அதிமுகவும் இதே கொள்கையோட இதை சொல்வது கிடையாதே. அவர்கள் எங்கே சொன்னார்கள்? மோடியினுடைய ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறோம் என்று சொன்னார்களா? ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மாற்றுனா அது அதிமுக தானே. கிட்டத்தட்ட ஒரு 20% அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க. இப்பெல்லாம் வரதுக்கு சான்ஸ். அவங்களும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்காங்க, இஸ்லாமியர்களுக்கு எங்கே சிறுபான்மையினருக்கு? அப்புறம் ஏன் போய் பாஜகவோட சேர்ந்தீங்க? இப்போ பாஜகவோட சேர்ந்து வெளியே வந்தீங்களே, சிறுபான்மை மக்களிடம் குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பாது கேட்டீர்களா? உங்களை கெடுக்கின்ற, உங்களுடைய வாழ்வை தகர்க்கின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் இருந்தது தவறு, இனிமேல் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று ஏதாவது ஒரு தலைவர், வளர்மதியிலே இருந்து எடப்பாடி பழனிசாமியிலே இருந்து நம்மளுடைய எதுக்கெடுத்தாலும் முந்திரிக்கொட்டை போல பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜெயக்குமாரிலிருந்து அல்லது மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கின்ற செல்லூர் ராஜியிலிருந்து யாராவது சொல்லாங்களா? அந்த செல்லூர் ராஜி தான் ராகுல் காந்தி மிகச்சிறந்த லீடர்னு இப்போ ஒரு சமூக வலைதளங்களில் பேசியிருக்காரு. நீங்கள் அவங்களுக்கு தேவைன்னா மிகச்சிறந்த தலைவர்கள் வாங்க, தேவையில்லைன்னா பப்புள் வாங்க, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் வந்து அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்ச ஒரே காரணத்துக்காக பொதுமக்கள்கிட்ட அதிமுக மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்களா? மன்னிப்பு கேட்கணும், அதுக்காக வருத்தத்தையாவது சிறுபான்மை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் சிறுபான்மை மக்கள்
பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிறுபான்மை மக்கள் என்று முஸ்லீம்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஓரளவுக்கு கணிசமான அளவிற்கு அவர்கள் எப்போதுமே அந்த காலத்திலிருந்து பெரியார் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தந்திருந்தார். அதற்கு பிறகு அதிமுகவுக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் எதற்கு நீங்கள் பயந்தீர்களோ, ஏன் போய் பாஜகவில் சேர வேண்டிய காரணங்கள் என்ன என்று தெரியாமலேயே அவர்களோடு சேர்ந்து அவர்களை தூக்கி நிறுத்தி பிடித்தவர்கள் நீங்கள் தான். பிறகு கடைசியில் உங்களுக்கு இடைஞ்சல் வந்த உடனே இப்போ உங்களுடைய பிடி அவருடைய கையில் இருக்கின்றது. பலவிதமான பொருளாதார குற்றங்களை செய்த காரணத்தால் உங்களுடைய குற்றங்களை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் நீங்கள் இன்னும் பயந்து கொண்டிருக்கின்றீர்கள். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால தான் நிறைய தலைவர்கள் கொஞ்சம் சமரசத்தோட கொஞ்சம் இறங்கி போகிறாங்களோ? எந்த தலைவர்கள்? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்கள் உட்பட சமரசம் பண்ணி இறங்கி சமரசம் கிடையாது. எங்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய கொள்கை வேறுபாடுகள் என்பது கிடையாது. எங்களுக்கு என்ன மதச்சார்பற்ற தன்மையில் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கும் இருக்கின்றது. நாட்டிலே வாழுகின்ற எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு ஒற்றுமை இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்தி திணிக்கப்படக்கூடாது என்பதிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் உறுதியாக இருக்கின்றது. இதுபோல் பல விஷயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கின்றோம். நீட் தேர்வு கூடாது என்பது திராவிட முன்னேற்ற கழக கொள்கை, எங்களுடைய கொள்கையும் அதுதான். ஆகவே பல விஷயங்களில் நாங்கள் ஒன்றுபடுகின்றோம். நீங்கள் பிறவியால் மனிதர்களை பிரிக்கக்கூடாது, அவர்கள் செய்கின்ற குலத்தொழிலையே தொடர்ந்து செய்யக்கூடாது, ஏழையாக இருக்கின்றவன், சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கின்றவன், நெசவாளர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாம் படித்து பட்டம் பெற்று மிகப்பெரிய வேலைகளுக்கு வர வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அவர்களும் அதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் வேறுபாடுகள் என்பது இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். முக்கியமான கொள்கைகளில் இரண்டு கட்சிகளுக்கும் ஒரே கருத்து தான். அதனால்தான் எங்களுக்கு அவர்களோடு நெருக்கமாக நாங்கள் இருக்க முடிகிறது, ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கின்றோம். ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சரியாக ஃபங்க்ஷனாக செயல்பட முடியலன்னு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறார். பிரேமலதா விஜயகாந்தை விடுங்க. நீங்கள் டெய்லி பத்திரிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி பத்திரிகையில் ஸ்டாலின் என்னென்ன வேலை செய்கிறாரு, என்னென்ன திட்டங்களை துவக்கி வைத்திருக்கின்றார். முக்கியமாக கொரோனா காலத்திலே கோவையிலே போய் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளை நேரடியாக போய் பார்க்கவில்லையா அவர்? அல்லது இங்கே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அவர் அந்த வெள்ளத்திலே போய் பார்க்கவில்லையா? அப்போது தண்ணீரில் இல்லாத இடத்தில் போட் விட்டவர்களெல்லாம் தமிழக அரசியலில் இருக்கின்றார். ஆனால் அவர் அப்படியா செய்தார்? கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியிலே வெள்ளப்பெருக்கு மக்கள் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்து விட்ட போது எவ்வளவு கடுமையாக உழைத்த காரணத்தால் இப்போது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார். ஒரு காலத்தில் தேமுதிகவை காங்கிரஸோட கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வருங்கிற முயற்சியை நீங்கள் முன்னெடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு ஓட்டு வங்கி டோட்டலாகவே சரிஞ்சிருக்கு. தேமுதிகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? நீங்கள் தேமுதிகவுக்கு எதிர்காலமே கிடையாதுங்க. விஜயகாந்தை பொறுத்தவரையில் நல்ல மனிதர், மக்களுக்கு நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உள்ளவர். எம்ஜிஆரை போலவே யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய நல்ல நண்பர். அவர் இறந்த பிறகு பல பேர் அவர்களை பற்றி சொல்லும்போது எனக்கு முதலிலேயே அவரை பற்றி உயர்ந்த எண்ணம். அவர் இறந்த பிறகு பல பேர் சொல்வதை கேட்டபோது எனக்கு அவர் மிகப்பெரிய மனிதராக காட்சி தருகின்றார். அதுவும் இல்லாமல் நான் போட்டியிட்ட தேர்தலிலே ஈரோட்டிலேயே நான் தோற்றுவிட்டேன், அது வேறு. ஆனால் அவருடைய கேண்டிடேட் யாருன்னே ஜனங்களுக்கு தெரியாது. 1,00,000 ஓட்டு வாங்கினாங்க. எதற்காக செல்கின்றேன் என்றால் உண்மையாலும் அவர் ஒரு உயர்ந்த மனிதர், மனித உள்ளம் கொண்டவர். அவரை நான் உண்மையாலுமே மரியாதையோடு பார்த்திருக்கின்றேன். நல்லபடியாக வாழ்ந்திருக்க வேண்டும், அது முடியவில்லை. ஆனால் இந்த பிரேமலதா அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்வது போல பம்பாய்க்கு நானும் மோகன் குமாரமங்கலம், அதாவது நம்ம பழைய முதலமைச்சர் சுப்ராயன், அப்புறம் மத்திய அமைச்சர் அப்புறம் நம்ம ரங்கராஜன் அவருடைய வழி வந்த மோகன் குமாரமங்கலமும் பாம்பேக்கு போய் ஒரு ஃப்ளாட்டில் அந்த ஃப்ளாட்டு யாருக்கு சொந்தம்லாம் இந்த நாயகன் படத்தில் ஹீரோவை வருவார் வரதராஜ முதலியாரா, அவருக்கு இதில் சொந்தக்காரங்க வீட்டில் அவர் இருந்தார். நான் போய் அங்கே பார்த்து அப்போது ஜெயலலிதா மன்னிக்க வேண்டும், பிரேமலதா கிடையாது. ஆகவே நான் அவரிடம் பேசி அவரும் திராவிட முன்னேற்ற கழக அலைன்ஸில் வருவதற்கு ஒத்துக்கொண்டார்.
நான் அதை சொல்ல வேண்டும் என்று சரி என்று எனக்கு மிகவும் சந்தோஷமாக போய்விட்டது. கலைஞரிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் அங்கிருந்து கிளம்பும் நேரத்தில் இந்த அம்மையார் வந்தார்கள். யார்? பிரேமலதா. எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களான்னு கேட்டு உள்ளே போயிட்டாங்க. எனக்கு இந்த அம்மா இப்படி தான் கேட்குதுன்னு. அப்புறம் பார்த்தா அங்கே ஒத்துக்கிட்டவர் சென்னை வந்தோன்னா அலைன்ஸ் இல்லைன்ட்டார். அதற்கு காரணம் பிரேமலதா தான். பிரேமலதாவை பொறுத்தவரையில் ஒரு பதவி ஆசை பிடித்த பெண். கணவர் மீது மதிப்பு வைத்திருந்தார் அல்லது உண்மையான அன்பு வைத்திருந்தார் என்பதில் எனக்கு துளியளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் விஜயகாந்த் இருக்கும்போதே தான் பதவிக்கு வர வேண்டும், தான் நின்று ஜெயித்து அமைச்சராகவோ இல்லை முடிந்தால் பிரதம மந்திரியாகவோ வர வேண்டும் என்று எண்ண முடியவர் தான் அவர். அவரால் தான் தேமுதிக இருக்கின்ற செல்வாக்கு முழுவதுமாக அழிந்தது. இன்றைக்கு அவருடைய தலைமையில் இருக்கின்ற அந்த கட்சி தேய்ந்து தான் வருகின்றது. முன்னால் இருந்த பல பிரபலமான முகங்கள் நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. பேர்களை கூட என்னை சொல்ல முடியும், பட் அதை நான் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். ஏன் உங்களிடமிருந்து பாண்டியராஜன் அப்போதே வரையினார். சேலத்தை சார்ந்த மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் எம்எல்ஏவை ஏன் போனார்? ஜெயலலிதா மன்னிக்க வேண்டியது. லதான் பேர் உள்ளவங்களே கொஞ்சம் தான் என்ற தன்மை உள்ளவர்கள் நினைக்கிறேன். அதனால தான் இதாகிடுச்சு. பிரேமலதாவை பொறுத்தவரையில் பேசாமல் கட்சியை முடிவிட்டு எல்லோருக்கும் நல்லவராக இருந்து கொண்டு போவதால் அவருக்கு சரியாக இருக்கவே ஒழிய அரசியலில் அவர் எதையும் சாதிக்கும். சீமானை பற்றி நிறைய விமர்சனங்களை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. இப்போ கரண்ட்ல சீமான் பேசியதா சில ஆடியோக்கெல்லாம் வெளியில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு அதை பற்றி நான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது அவருடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் அதை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவரை பிடிக்கும். காரணம் தப்போ ரைட்டோ அவர் நினைக்கின்ற விஷயங்களை உரத்த குரலில் அந்த சினிமா டைரக்டருக்கே உடைய அந்த பாடி லாங்குவேஜில் சொல்வது என்பது இளைஞர்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அவருடைய கன்சிஸ்டன்சி கிடையாது. இன்றைக்கு பெரியாரை பற்றி மிக உயர்வாக பேசுவார், நாளை மறுநாள் பெரியாரை பற்றி கேவலமாக பேசுவார். ஏன் இந்த மனநிலை சீமான்? ஏன் இந்த மனநிலை என்று தான் தெரியவில்லை. அதனால்தான் அவரிடம் நம்பகத்தன்மை வரமாட்டேன். அவரிடம் இல்லை என்று சொன்னால் நம்ப முடியாதா? நம்ப முடியாது. ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு ஒரு கொள்கையை பேசுகின்றீர்கள், மறுநாள் அதே கொள்கையை நீங்கள் கான்ட்ரடிக்ஷன் செய்கின்றீர்கள் என்றால் எப்படி உங்களை நம்புவது? ஆனால் சீமான் கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்கு வங்கி வச்சிருக்காரு. அதே பெரிய விஷயங்க. அதை விட மீற முடியாது. அதே பெரிய விஷயம்தான். அதனால் அவரால் அந்த லெவலுக்கு மேலே இப்போ நானே ஒத்துக்கிறேன். ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியும் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு 10,000 ஓட்டு இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது வேறு விஷயம். அதுக்காக அது சரி, அது அலைன்ஸ் கட்சி அதை பற்றி சொல்லக்கூடாது. அது சில நேரங்களில் சில கட்சிகள் அந்த அளவோடு நின்று விடும். அதுக்கு மேலே வளரும். அதில் யார் 2வது கட்ட தலைவர்கள்? சீமான் ஒரு மனிதன் எவ்வளவு நாளைக்கு தமிழகத்தை 2வது கட்ட தலைவர்கள் மாவட்ட அளவிலே தலைவர்கள் வட்டார கிராம அளவிலே தொண்டர்கள் மக்கள் வந்தால் தானே உங்களுக்கு அது பரவ முடியும், அந்த கட்சி வளர முடியும். ஆனால் அவரிடம் பார்த்தீர்கள் என்றால் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய இளைஞர்கள், கொஞ்சம் இளம்பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த வயதிலே உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த வயதிலே இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசியது போல இவர் வசனம் பேசுகின்ற காரணத்தால் கொஞ்சம் பீன் அட்ராக்டட். பட் he cannot attract the majority of the people. அவருக்கு உதாரணம் சொல்லல, பெரியாரை பற்றி நல்லா பேசுவார், திடீர்னு தப்பாக பேசுவார். அப்புறம் ஒரு நாளைக்கு நான் இந்த ஜாதின்னுவார், இன்னொரு நாளைக்கு இந்த ஜாதின்னுவார். எதுக்கு ஜாதியை பற்றிலாம் பேசணும்? அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர், சில நல்ல விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் அதற்கேற்ற திறமைகளோ அல்லது அதற்கேற்ற ஒரு வலிமையோ அவருக்கு இல்லை. ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு திரும்ப பேசியிருக்காரு. இது டெல்லி மேலிடம் ஏற்றுக்குமா, அக்செப்ட் பண்ணிக்குமா, அல்லது ஜெகன்மோகன் ரெட்டி அழைக்குமா? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. திரும்ப அவர் ஒரு நல்ல கொள்கைக்கு சொந்தக்காரர். தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டும், ஜாதிகள் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் அவர் பகுத்தறிவாது சுயமரியாதைக்காரர் என்பது பல பேரை சந்திக்கின்றார்கள். அதில் அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது அவர் 2 பேர் தான் நான் முதலே சொல்ல தெரியுமா இல்லையா? திரும்ப இதை காங்கிரஸுக்கு வாங்க, இல்லை இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு இவர் கூட்டிருப்பார், அவர் சரின்னு சொல்லியிருப்பாருன்னா எனக்கு உண்மையாலுமே தெரியாது. எனக்கு ராஜசேகர ரெட்டியை தெரியும். என்னுடைய காலத்தில்
அவரும் இருந்தால் நாங்கள் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே வயதானது தான். எனக்கு வந்து அவரை ஒரு 40 வருஷமாக தெரியும். அவர் என்ன எண்ணுவார் என்பது கூட எனக்கு தெரியும். நாங்கள் சரி அது பழைய கதை கொடுங்க. ஆனால் அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன செய்கின்றார் என்றே எனக்கு தெரியவில்லை. அவர் என்ன செய்கின்றார் என்பது அவருடைய சகோதரிக்கே புரியாமல் தான் அவர் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். ஆகவே ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு மர்மமான ஆள் என்று சொல்லலாம். அவர் நினைப்பதை என்னவென்று கண்டுபிடிக்க முடியும். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிரடியான பேச்சுக்கு பெயர் போனவர் தான் ஈவி.கே. இளங்கோவன். ஆனால் இன்னைக்கு அவர் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி சாந்தமாக இருப்பதற்கு மகனுடைய இறப்பு தான் காரணமா? சாந்தமாக இருப்பதை நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. மிந்தி போல கத்தி பேசலையா? அமைதியாக இருக்கீங்க. அமைதியான அது கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகமாக வந்துருச்சு, வயதாகி விட்டது, நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் இருந்தாலும் நான் இருக்கின்ற வரை உண்மைகளுக்கு நான் போராடுவேன், உண்மைகளைத்தான் நான் சொல்லுவேன். என் மனதில் சரி என்று எதுப்பட்டதோ அதை சொல்லுவேன். வயது இளைஞராக இருக்கும்போது வேகமாக சொல்கின்றேன், இப்போது கொஞ்சம் அமைதியாக சொல்கின்றேன். ஒழிய கருத்துக்கள் எல்லாம் ஒன்று தான். இடையில ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, என் மகனுக்கு பதிலாக நான் போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி. எனக்கு கொஞ்சம் அதை நினைக்கும் போது வருத்தமாகத்தான் இருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் தேனி தேர்தலில் தோற்று விட்ட பிறகு எனக்கு ஒரு மனநிலையில் ஒரு சோர்வு ஏற்பட்டு விட்டது. தேனி தேர்தலில் நான் தோற்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. பணம் விளையாடியது, அவர் ஏற்கனவே நிற்க வேண்டும் என்று முடிவு செய்து 2-3 ஆண்டுகளாக அங்கே இருக்கின்ற கோயிலுக்கெல்லாம் பணம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் தெரியும் எனக்கு. அதனால தான் தோற்றேன். பட் இருந்தாலும் பாண்டிச்சேரியை சேர்த்து 39 பேர் ஜெயிக்கும் போது நான் ஒருவன் தோற்றுவிட்டது என்பது எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது. என்னதான் காரணம் சொன்னாலும் தோற்றது தான். அதையெல்லாம் மூடி மறைக்க முடியாது. அதுவும் எல்லோரும் ஜெயித்து நாம் தோற்கின்றோம் என்று சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அதிலிருந்து வெளிவருவதற்கே எனக்கு 2-3 வருடங்கள் ஆயிற்று. அதற்கு பிறகு வந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய மகனை நிறுத்தி வைத்து நல்லபடியாக அவன் செய்வான், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், ஒதுக்க நினைக்க முடியல. ஏனென்றால் நான் பிறந்ததிலிருந்து அரசியலை பார்த்து கொண்டு வருகின்றேன். ஆகவே அதோ என்னோடு இருக்கின்ற ஒரு அங்கமாக, எப்படி கை கால் என்னோடு இருக்கின்றதோ அதுபோல் ஒரு அங்கமாக இருக்கின்ற காரணத்தால் கடைசி வரையில் அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம், மக்களுக்கு சேவை செல்வது அவன் செய்யட்டும் என்று நான் அவனும் நல்லபடியாக செய்து வந்தான். திடீரென்று அவன் இறந்தது என்பது என்னால் கொஞ்சம் ஜீரணிக்க முடியவில்லை. குறிப்பாக ஓரளவிற்கு ஸ்டாலின் அவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்த கனிமொழி அவர்கள், உதயநிதி போன்றவர்கள், எங்கள் முத்துசாமி போன்றவர்கள், அவங்களாம் நேராக வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லும்போது கொஞ்சம் நம்மளுக்கு மனசில் இதாக இருந்தாலும், நான் இடைத்தேர்தலில் நான் நிற்க வேண்டும் என்று கனவில் கூட நான் நினைக்கவில்லை. ஆனால் நிற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகமும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் நினைத்த காரணத்தால் நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் என் வெற்றிக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகமும் முத்துசாமியும் தான். அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அதேபோல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் தினந்தோறும் தொலைபேசியிலே எல்லோரையும் அழைத்து எப்படி இருக்கின்றது, அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். என் தொகுதியிலே வந்து பிரச்சாரங்கள் உதயநிதி மிகப்பெரிய அளவில் செய்தார்கள். ஆகவே நான் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இருந்தாலும் ஏனென்றால் எனக்கு தெரியும், என் மகனைப் போல் என்னால் சுறுசுறுப்பாக வேலைகள் செய்வது என்பது என்னால் கஷ்டம். நானே 84 சத்தியமங்கலத்தில் எம்எல்ஏவாக இருந்தேன். அப்போ வேறு, இப்போ வயதாகிவிட்ட நிலையில் என்னால் அப்படி ஓடியாட முடியுமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் முக்கியமான விஷயங்களில் எங்கள் ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய குறையாக இருந்தது. ஒரு 8000 பேருக்கு பட்டாக்களே கிடையாது. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, என் வீட்டுக்கே, பெரியார் வீட்டுக்கே பட்டா கிடையாது. அதான் அவன் இருக்கும்போது எல்லாம் அந்த மந்திரிகளை, அதிகாரிகளை பார்த்தேன். இப்போது நான் முத்துசாமி அவர்களோடு சேர்ந்து அதை நிறைவேற்றி இன்னும் 2-3 நாட்களில் உதயநிதி ஈரோட்டுக்கு வர இருக்கின்றார். அந்த பட்டாக்களை கொடுக்க இருக்கின்றோம். அதுபோல் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் செய்வது என்பதை நான் செய்து கொண்டிருக்கேன். என் மகன் உயிரோடு இருக்கும் பொழுது என் மகனை நான் புரிஞ்சுக்கல அப்படின்னா சில உருக்கமாக புரிஞ்சுக்கலன்னு சொல்ல,
ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. ஏனென்றால் நான் ஒரு தகப்பனராக என் கடமையை முழுமையாக செய்தேனா என்ற சந்தேகம் எனக்கு உண்டு. ஏனென்றால் அரசியலில் நான் இருந்த நேரத்தில், தீவிரமாக இருந்த நேரத்தில், அவர்கள் சில சமயங்களில் என்ன படிக்கின்றார்கள் என்பது கூட எனக்கு சரியாக சட்டென்று எல்லாவற்றையும் என்னுடைய மனைவி தான் பார்த்து கொண்டார்கள். அதனால் அவன் இறந்த பிறகு பல பேர் அவனை பற்றி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நாம் அவனோடு ஒரு சரியாக பழகாமல் போய்விட்டோமோ என்ற ஒரு வருத்தம். அவ்வளோதான், வேற ஒன்று. நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. குறிப்பாக உங்களுடைய சன்னுடைய பழைய நினைவுகள் ரொம்ப உருக்கமாகவே எங்கள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். एवरेस्ट शाही बिरयानी मसाला टेस्ट द बेस्ट एवरेस्ट. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.